ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு ஆண்டவர் மன்னகத்தை நோக்கி வருகிறார். அவர் வாழ்வை நமக்கு தருகின்றார். நாம் அனைவரும் வாழ அவர் இறங்கி வருகிறார் என்றால் நம்முடைய நிலை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் வாழ அவர் வாழ்வு கொடுக்க அவர் வருகிறார் என்றால் மனிதர்களுடைய நிலைப்பாடு என்ன? இறந்த நிலை, இறக்கின்ற நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அவர் செய்த பணியை தொடர பணியாளர்களை ஆண்டவர் உருவாக்குகின்றார். இறை பணியாளர்களை உருவாக்கி இன்று வரை அந்த பணியை நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறார். எவ்வளவு வருடங்களானாலும் எவ்வளவு காலங்கானாலும் ஆண்டவருடைய பணி அது முடிவுக்கு வராது. ஆண்டவருடைய திட்டம் என்னவோ அதை இறை பணியாளர்கள் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு தான் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, முதலாக ஆண்டவர் தனக்காக தேர்ந்தெடுத்த பேதுருடைய வாழ்க்கையிலே ஒரு சில ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேதுருவை நோக்கி கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. விருத்த சேதனம் செய்யாதவர்களோடு ஏன் சேர்ந்து உண்டாய் என்று ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்படுகிறது. கேள்வி மட்டுமல்ல, ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. அப்படி இன்ற காலகட்டத்திலே நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், கிறிஸ்தவர்களை சாராதவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். நம்முடைய தாய் திருச்சபையை சாராதவர்களை நாம் எவ்வாறு அணுகுகிறோம், அல்லது அவர்களோடு உறவு எப்படி இருக்கிறது, நம்முடைய உறவிலே நாம் எப்படி அடுத்த நிலைப்பாடுகளை எடுக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசிக்க புனித பேதுரு வழியாக இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அவர் விருத்த சேதனம் செய்யாதவர்களோடு போய் உண்டார் என்பதை பார்க்கின்றோம். அது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வந்துவிட்டது. அதற்கு பேதுரு ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். நான் ஒரு காட்சியை கண்டேன். அந்த காட்சியிலே மேலிருந்து ஒரு பெரிய ஒரு கப்பலை போன்று ஒரு அந்த பாய் ஒன்று இறங்கி வருவதாகவும், அதில் என்னென்னலாம் இருக்கிறது, கடலில் நீந்துவன, நிலத்தில் நடப்பன, வானத்திலே பரப்பன, அடுத்தது காட்டுக்குள் இருக்கின்ற விலங்குகள், காட்டு விலங்குகள் என்று அந்த 4 கார்னரும் 4 பக்கமாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இனமாக பார்க்கின்றோம். இதை உண்ணு என்று வானத்திலிருந்து குரல் கேட்ட பொழுது பேதுரு அதை உண்ணவில்லை. ஏன் உண்ணவில்லை? யோசித்து பாருங்க. அடுத்தது மேலிருந்து வானத்திலிருந்து ஒரு குரல் வருகிறது. கடவுள் தூயதாக கருதுவதை நீ ஏன் தீட்டாக கருதுகிறாய் என்று அந்த குரல் சொன்னது. அப்பொழுது கூட பேதுரு உண்ணவில்லை. அப்படின்னா பேதுரு தெளிவாக இருக்கின்றார். எதுவாக இருந்தாலும் எடுத்த உடனே நாம் செய்துவிடக்கூடாது. வானத்திலிருந்து வந்தால் கூட அது கடவுள் தான் அனுப்பினாரா என்ற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி அவரிடம் இருந்தது. அதை எவ்வாறு உறுதி செய்கிறார் என்றால், பிறகு தூதர் அவரிடம் அவர் முன்னால் நின்று நீ அவர்களோடு துணிந்து செல் என்று சொன்ன பிறகுதான் அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு, இது அனுப்பியது ஆண்டவர் தான் என்று. அப்போ அவருக்கு இருந்த சந்தேகம், ஆண்டவர் தான் அனுப்பினாரா, அசுத்தாவி அனுப்பியதா, எதுவாக இருந்தாலும் தீட்டானதை நான் உண்ண மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அந்த நிலைப்பாடு நாம் முதலில் எடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயம் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? நம்முடைய நிலைப்பாடை இழந்து, அதாவது தனக்குரியவற்றை இழந்து மற்றவர்களோடு பழகுகிற ஒரு மனப்பான்மை பார்க்கிறோம். அது ஆபத்தானது என்று நான் கருதுகிறேன். காரணம், அன்புக்குரியவர்களே, நாம் இந்த ஆலயத்தினை விட்டு இன்னொரு இடத்திற்கு செல்வது அது ஆபத்து. காரணம், அந்த இடம் புனிதமான இடமா என்றால் கேள்விக்குறி. மோயிசனை நோக்கி ஆண்டவர் சொன்னார், நீர் நிற்கின்ற பூமி புனிதமானது, உன் காலடிகளை கழற்று என்று சொன்னார். அப்போ ஒரு இடம் புனிதமான இடமாக இருக்கும், இல்லை என்றால் சபிக்கப்பட்ட இடமாக இருக்கும். இந்த இடம் புனிதமானது இடம், ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட்ட, ஆண்டவருடைய பாடுகளும் பலிகளும் உயிர்ப்பு நிறைவேற்றப்படுகின்ற இந்த பீடம் புனிதமான பீடம். எனவே இந்த இடத்திற்கு யார் வேண்டுமானால் வந்தாலும், பாவம் செய்தாலும், புற இனத்தாரும் அல்லது யார் வேண்டுமானால் வந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் நாம் அவர்களுடைய இடத்திற்கு சென்றால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, சாபமும் பாவமும் தான் நமக்கு கிடைக்கும். எனவே பேதுரை போல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்றால்,
பேசுவது யாரு, நமக்கு வெளிப்படுத்துவது யாரு? ஆண்டவருடைய ஆவிதானா அல்லது அசுத்த ஆவியா அல்ல வேற எந்த ஆவி? நிறைய ஆவிகள் இருக்கிறது. இறந்தவர்கள் ஆவி, ஏவப்பட்ட ஆவிகள், அனுப்பப்பட்ட ஆவிகள், அல்லது சாத்தானுடைய சூழ்ச்சியினால் நிறைய இருக்கிறது. அதனால் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் மக்களை. அவர்கள் நம்மிடம் வந்தால் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனால் நாம் சென்று விட்டால் நாம் ஆபத்தில் மாட்டிக்கொள்வோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நாம் செல்ல வேண்டும் என்பது அவசியமே கிடையாது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இது தேவையில்லாத ஒரு நிகழ்வில் நாம் பங்கெடுக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு இருக்க வேண்டும், பகிர்தல் இருக்க வேண்டும். ஆனால் அதற்காக நம்முடைய வாழ்வை இழக்கக்கூடாது. வாழ்வு பெற தான் ஆண்டவர் நமக்கு இறங்கி வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு இங்கே வர வச்சு நம்ம வாழ்வு கொடுப்போம். அதுதான். இன்னொன்று புரிந்து கொள்ளுங்கள். 10 கட்டளையில் முதல் கட்டளை என்ன கட்டளை? உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நம்மை தவிர உனக்கு வேறு சர்வேஸ்வரன் இல்லை, என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு சமத்துவ நிகழ்ச்சிக்கு நாம் செல்லுகிறோம். நான் ஒரு குருவானவராக போயிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இப்போ உங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த முதல் கட்டளைகளை மீறுறமா இல்லையா? ஒரே கடவுள் என்று சொல்லிவிட்டு நான் ஜெபம் செய்து விட்டேன், உங்களுடைய மத சார்பு அடிப்படையில் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அப்போ அந்த முதல் கட்டளைகளை நாம் மீறுகிறோம், கடவுளுக்கு எதிராக பாவம் பண்ணுகிறோம். எனவே அந்த பாவம்லாம் செய்ய வேண்டாம். ஒருவேளை நம்ம கலந்து கொண்டாலும் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. சமூக சேவை செய்யலாம், ஆனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம வணங்குகின்ற கடவுள் உண்மையான கடவுள், நாம் விசுவசிக்கின்ற கடவுள் வாழ்வு தரக்கூடிய கடவுள், நமக்காக அவருடைய வாழ்வை கையளித்தார் என்பதையெல்லாம் நாம் விட்டுவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. நாம் போயிட்டு ஜெபித்துட்டு அதோட அதாவது நிறைவு செய்து விட்டால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்களையும் சொல்லி நீங்களும் ஜெபம் செய்யுங்க, உங்கள் கடவுள்கிட்ட ஜெபிங்கன்னா நம்ம என்ன பெற்றுக்கொள்வது? ஆவியை அல்ல, அசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். போனதுக்கு நமக்கு சாபத்தை இது நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அன்புக்குரியவர்களே. இது முதல் செய்தியாகும். அடுத்ததாக அங்கே பார்க்கின்றோம் இன்னொரு செய்தி. பிற இனத்தார், புற இனத்தார் அல்ல விருத்தசனம் செய்யாதவர்களுக்கு இவர் பேதுரு சென்று ஜெபித்தார். அங்கே என்ன நடந்தது? ஆவியானவர் இறங்கி வந்தார். இந்த சீடர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு பெற்ற அந்த ஆவியின் வல்லமை, ஆவியின் வரங்கள், ஆசீர்வாதங்கள் அப்படியே அவர்களுக்கும் இறங்கியது. அப்போ புரிந்து கொள்ளுங்க, அந்த ஆவியின் வரங்களை, ஆவியை பகுத்தாய்வு செய்கின்ற வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. கடவுள் நினைப்பதை கொடுப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம போய் அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது ஆண்டவருடைய ஆவி செயல்படுகின்ற பொழுது. எனவே ஆண்டவர் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் செயல்படுத்துவார், நம்மை பயன்படுத்துவார். அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவார், அதிலே நம்மை பயன்படுத்த விரும்புகின்றார். அவருடைய திட்டத்தை அறியாமல் நாம் செய்வது எல்லாமே தவறாக போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆவியின் வரங்களை நாம் முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் வரங்கள் இருக்கிறது, ஆவியின் கனிகள் இருக்குது, அடுத்தது ஆவியின் கொடைகள் இருக்குது. நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய கனிகள், கொடைகள்லாம் இருக்குது. இதில் சிறந்த ஒரு வரம் நமக்குள் செயல்படுகின்ற ஆவி எந்த ஆவி என்று கண்டுபிடிக்கின்ற ஒரு வரம். இது யாருமே இன்னும் அதிகமாக பெறுவதில்லை, ரேராக தான், குறைந்த பட்சத்தில் தான், அந்த எண்ணிக்கையில் தான் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளாங்க. குணமளிக்கும் வரம் பெற்றுக்கொள்கிறார்கள், மறை உண்மையை வெளிப்படுத்துகின்ற வரம், கனவுகளை காட்சிகளை வெளிப்படுத்துகின்ற வரம், எல்லா வரத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் எனக்குள் செயல்படுகின்ற ஆவி எந்த ஆவி என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்குள் எந்த ஆவி செயல்படுகிறது என்பதை அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அதை செய்வது யார் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இப்படி கண்டுபிடிக்கின்ற, பகுத்தாய்வு செய்கின்ற அந்த ஞானமும் வரமும் நமக்கு வேண்டும். அப்போதான் உண்மையான விசுவாசத்தோடு வாழ முடியும். அருள் வேண்டி செபிப்போம். நம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்.